நம்ம கலசலிங்கம் யூனிவர்சிட்டியிலேருந்து கரெக்டாக ஒரு 8 கிலோமீட்டர் வந்தோம்னா போதும். அழகான தோட்டங்க, சரியான தோட்டம், சூப்பராக இருக்கும். ஒரு ஏக்கருக்கு வெறும் 19 லட்ச ரூபாய்க்கு தோட்டம். யூனிவர்சிட்டி பக்கத்தில் நிறைய பேர் யூனிவர்சிட்டி காலேஜில் படிச்சிருப்பியா. அந்த மாதிரி அழகான வியூ பாயிண்ட்டை பாருங்கள், மலை வியூ பாயிண்ட்டு. நம்ம குமாப்பட்டி போனாலும் கரெக்டாக ஒரு 15 கிலோமீட்டர் போனோம்னா போதும், அழகாக போயிடலாம். தென்னை மரத்தெல்லாம் பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்குங்க. காய்ப்பெல்லாம் ஜம்முன்னு இருக்குது. இந்த மரம்லாம் பாருங்கள் எப்படி காய்ச்சிருக்குன்னு பாருங்கள். 190 மரம் ஜம்முன்னு காய்ச்சிருக்குங்க. நல்லா 4 ஏக்கர் தென்னை மரம், 4 ஏக்கர் கொய்யா, வேறு இந்த இதுமாரி சின்ன சின்ன தென்னைங்கன்னு வச்சு இப்போ தான் உருவாக்கிட்டு இருக்காங்க. மொத்தம் 9 ஏக்கர் இருக்குங்க பாருங்க. உங்களுக்கு தனி கிணறு ஃப்ரீ சர்வீஸோடு வந்துருக்குங்க. யார் இடத்துலையும் போகண்டா, ஜம்முன்னு இருக்கும். தாரோட்டிலேருந்து ஒரு 300 மீட்டர் 400 மீட்டர் மண்பாதை வசதியோடு ஜம்முன்னு இருக்குங்க. பாருங்கள், கிணறுலாம் ஜம்முன்னு இருக்கும். அருமையான கிணறு, ஒரு செட்டு பாருங்கள். தண்ணி ஓடிட்டே தான் இருக்குது. ஃப்ரீ சர்வீஸுங்கிறதுனால ஜம்முன்னு இருக்குங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பெஸ்ட்டான இடம். இந்த இடத்த மொத்தமாக எடுத்து போட்டிங்கன்னா ஜம்முன்னு இருக்கும். ஏக்கர் 19 லட்ச ரூபா தான். அதுவும் ஜம்முன்னு கம்மி பண்ணி பேசி முடிக்கலாம். நீங்கள் வாங்க, இந்த தென்னந்தோட்டத்தை உடனே சீக்கிரம் எடுத்துருவோம். கால் பண்ணிவிட்டு வாங்க, மேலே நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அந்த இடத்த எடுத்து வாங்குங்க. அந்த இடத்த நம்ம உள்ளே எப்படி வரோம் அந்த ஆரோட்லேருந்துன்னு காட்டுதே பாருங்கள். மண்பாதையை பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். ஒரு 4-5 வயலுக்கு கடந்து நல்ல மழை அடி வராங்க. அருமையான லொக்கேஷனில். ஏக்கர் 19 லட்ச ரூபாங்கிறது ஃபிக்ஸ்டு கிடையாது, கம்மி பண்ணி பேசுவோம். வாங்க, நேரில் வாங்க. தோட்டம் மட்டும் பிடிச்சா கால் பண்ணிடுங்க. மொத்தமாக 9 ஏக்கரையும் ஜம்முன்னு எடுத்துகிட்டு போயிடலாம். அதனால் வந்தீங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ எங்களால் பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணிடலாங்க. பற்றிலாம் மண்பாதை தான், ஜம்முன்னு இருக்கும். நல்லா தண்ணி, நல்லா செழிப்பான ஏரியாங்க. அவ்வளோதான். தோட்டம் வந்துட்டு பற்றிலா ஒரு 300 மீட்ரு அவ்வளோதான். நீங்கள் வந்துட்டீங்கன்னா தோட்டத்தை எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஜம்முன்னு கேட்டு போட்டு பாதி வேலி போட்டு சூப்பராக வச்சுருக்காங்க.